ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 33. यूहन्ना 16वां अध्याय 33वां वचन हम पढ़ेंगे. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். मैंने ये बातें तुमसे इसलिए कही है कि तुम्हें मुझ में शांति मिले. संसार में तुम्हें क्लेश होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया है. ஹல்லேலூயா. हालेलुया. தமிழ்ல எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, என்கிட்ட உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். तमिल में ऐसा लिखा है. मैं ये क्यों आपको बताना चाहती हूँ, क्योंकि शांति जो है वो मुझ में है. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இவைகளை சொல்லுகிறேன். परमेश्वर कहता है कि तुम्हें मुझ में शांति मिले, इसलिए मैं ये कहती हूँ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே परमेश्वर यीशु को अपनाने के बाद மக்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. लोगों को एक गलत विचार आ जाता है. ஏன்மா நமக்கு போராட்டமே இல்லை, अभी हमको कोई परेशानी नहीं होगी, ஏன்மா பிரச்சனையே இல்லை, अभी हमें कोई प्रॉब्लम नहीं होगा, ஏன்மா கஷ்டமே இல்லை, अभी हमें कोई कष्ट नहीं நான் होगा. ஆண்டவருக்கு கொடுத்ததுனால என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, मैंने परमेश्वर को दे दिया इसलिए मुझे कोई प्रॉब्लम नहीं होगा. எல்லா விக்கிரக ஆராதனை விட்டுட்டு வந்ததுனால என்ன எனக்கு பஞ்சுமத்தை தான். सब मूर्ति पूजा को मैं छोड़कर आई हूँ, इसलिए मुझे अभी आराम का जीवन मिला है. நம்ம சிலர் நினைக்கிறோம், ऐसा कभी कभी हम सोचते हैं. இதுவா இருக்கும் போது பிரச்சனை, வேதத்துக்கு வந்தாலும் பிரச்சனை. जब हम अन्य जाति थे, जब हम मूर्ति पूजा करते थे, तभी भी हमें प्रॉब्लम था, और यीशु मसीह को अपनाने के बाद भी हमें कष्ट होता है. சிலர் நினைக்கிறோம், कुछ लोग ऐसे सोचते हैं, பாரம்பரிய சபைக்கு போனாலும் பிரச்சனை, ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் பிரச்சனை. परंपरा का जो सभा है उसमें जाएंगे तो भी हमें परेशानियां हैं, और आत्मिक रीति से चलने वाला जो सभा है वहां जाएंगे तो भी हमें परेशानी होती அதனால है. தான் ஆண்டவர் சொல்கிறார், इसलिए परमेश्वर कहते हैं உலகத்திலே உபத்திரம் உண்டு. संसार में तो परेशानियां हैं, அதை நீ முதல்ல மைண்ட்ல வச்சுக்க. उसे तो अपने दिमाग में पहले रख ले. நீ எதுல இருக்கிற? சரீரத்துல தான் இருக்கிற. हम लोग अभी किसमें हैं? अपने शरीर में रहते हैं. ஆகையினால உபத்திரம் உண்டு, इसलिए हमें क्लेश जरूर होगा, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், लेकिन फिर भी ढाढ़स बांधिए. நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत लिया. இதை நீ மனதுல அப்படியே ஸ்ட்ராங்கா பதிச்சு வச்சுக்கிட்டா, ये अगर वचन को अगर आपके मन में आपने बहुत ही स्ट्रॉन्ग से अगर आपने रख लिया तो என்கிட்ட நீ முறுமுறுக்க மாட்ட, तू मेरे पास कुड़कुड़ाएगा नहीं, என்கிட்ட உனக்கு சமாதானம் இருக்கும். मेरे पास तुझे शांति मिलेगी. சொல்றது புரியுதா? நான் சொல்றது क्या आप புரியுதா? समझ पा रहे हो? சரீரத்தில் தானே இருக்கிறோம். आप शरीर में ही है ना. சரீரத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. शरीर में बहुत कभी परेशानियां होती हैं. பாத்தீங்கன்னா இப்போ 30 வயசு 33 35 வயசு பிள்ளைகள்லாம் நீங்கள் எழுப்புங்கம்மான்னு சொன்னால் என்ன செஞ்சிருவீங்க? கடகடனை எங்கேயும் கை வைக்க மாட்டீங்க, கால் வைக்க மாட்டீங்க, துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சிருவீங்க. अगर इस 30 और 35 उम्र के जो लोग हैं, अगर उनको हम खड़े रहने बोलेंगे तो वो अपने हाथ को कहीं भी रखे बगैर खड़े हो जाएंगे. ஆனால் எங்களை சொன்னால், लेकिन थोड़े बुजुर्ग लोगों को हम ऐसे कहेंगे तो हम क्या करेंगे? எந்திக்கணுமோ, खड़े होना है. முதல்ல உள்ளே தோணும் எந்திக்கணுமோ. पहले अंदर एक सोच आएगा, अरे बाबा खड़ा होना है क्या? நான் வந்தால் எனக்கு சேர் இருக்குமா, எனக்கு கால் கொஞ்சம் நீட்டணும், मैं अगर आऊंगी तो मुझे चेयर मिलेगा क्या? मेरे पैर में दर्द होगा, मेरे पैर को मुझे लंबा कर कर சரி बैठना है. எந்திக்க சொல்லிட்டாங்க. ठीक है बाबा, उठने तो बोल दिया சுற்றி है. பார்த்தா எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. अगर सबको देखेंगे तो सब लोग उठ के खड़े हो गए. ஆனால் 55 60 வயசு உள்ளவங்க என்ன செய்றாங்க? கையை கீழே ஊனி மெதுவாக எழுந்திருக்கிறாங்க. लेकिन 50 और 60 की उम्र में जो है वो अपने हाथ को नीचे टेक कर धीरे से उठते हैं. புரியுதா? है ना? புரியுதா? அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். हम एक शारीरिक रूप में इस जीवन में जी रहे हैं. அந்தந்த கட்டத்திற்கு அந்தந்த வயதுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோதனைகள் எல்லாம் வருகிறது. उस समय के अनुसार, उस एज के अनुसार, उम्र के अनुसार हमें परीक्षाएं आती हैं और कमजोरियां आती हैं. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहते हैं பயப்படாதே, डरना नहीं, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், फिर भी ढाढ़स बांधिए, நான் उலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत लिया. நீ என்னுடைய மகளா என்னுடைய மகனாய் இருக்கிறபடினால் நீனும் உலகத்தை ஜெயி. तू मेरा बेटी और बेटा है, इसलिए तू भी जरूर संसार को जीतेगा. வெளிப்படுத்தின விசேஷ
வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், प्रकाशित वाक्य में परमेश्वर कहते हैं, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். मैंने मृत्यु पाया लेकिन फिर भी मैं सदा के लिए जीवित हूँ. அந்த உயிருள்ள தெய்வம் நம்முடைய எல்லா அவயங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். उस जीवनदायक परमेश्वर हमारे हर एक अवयव को परमेश्वर जीवन देता है. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரித்த பகுதியையும் மீண்டும் உயிர்த்தெழ செய்கிறார். हमारे जीवन में जो भी मरा हुआ जो परिस्थिति है उसमें परमेश्वर जीवन को देते हैं. நம்ம குடும்பத்துல தான் இருக்கிறோம். हम परिवार के अंदर ही रहते हैं. குடும்பத்துல अनेक உறவு முறைகள் நமக்கு இருக்குது. परिवार में बहुत सारे रिश्ताएं होती हैं. உண்மைதானே? है कि नहीं? பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு 20-22 வயசு வரனா இருனா இருக்கும் எப்படினா எப்படி. अगर बच्चों को हम देखेंगे तो एक 20 उम्र तक बैठो तो बोलेंगे तो बैठेंगे, खड़े हो बोलेंगे तो खड़े होएंगे. சில வீட்டுல 4 வயசுலயே இருக்காங்க. किसी किसी घर पे तो 4 साल में भी वो अपने माता पिता की बात को नहीं सुनते हैं. ஆனா लेकिन பிள்ளைகள் வளர்ந்து வந்த பிறகு बच्चे जब बड़े हो जाते हैं ஒரு புதிய விதமான சோதனைகள், एक नया एक परीक्षा आने लगता है. ஏன்னா இதுவரை நம்ம சொல்லு கேட்ட பிள்ளை இப்ப கேட்காது. क्योंकि अब तक मेरी बात की आज्ञा को मानने वाला जो बच्चा है वो अभी मान नहीं रहा है. அந்தந்த வயதுக்கு தகுந்தாற் போல் அந்தந்த பருவத்திற்கு தகுந்தாற் போல் சோதனைகள் வரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். इसलिए उस उम्र के अनुसार परमेश्वर हमें एक परीक्षा में लाते हैं और हमें उससे रक्षा भी करवाते हैं. காரணம் என்ன? कारण क्या है? அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். परमेश्वर ने संसार को जीत लिया है. அவர் இந்த உலகத்தை ஜெயித்தபடினால் நம்மை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார். परमेश्वर ने इस संसार को जीत लिया है, इसलिए परमेश्वर हमें भी इस संसार में एक जीत को देते हैं. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது परमेश्वर जब भी इस दुनिया में जी रहे थे उस समय அவர் கூட பிறந்த சகோதரர்கள் அவரை கேள்விப்பட்டார்கள். उनके साथ पैदा हुए उनके भाई बहन लोग ही उनको बुरा भला कहते थे. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. वैसे ही हमारे जीवन में भी है. நம்முடைய வாழ்க்கையிலும் உறவுகள் மூலமாய் எல்லா விதத்திலும் சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். हमारे जीवन में भी परिवार के द्वारा या हमारे रिश्तों के द्वारा भाई बहनों के द्वारा अगर हमें परेशानी आती है, परमेश्वर आज आपको देखकर कहते हैं कि आप ढाढ़स बांधिए. परमेश्वर ने इस दुनिया को जीता है, उसी तरह से आप भी इसमें से इसे जीतोगे. ஆகையினால் நமக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். इसलिए परमेश्वर हमें एक प्रतिज्ञा यहाँ पर देते हैं कि परमेश्वर की शांति को परमेश्वर हमें देते हैं. ஆண்டவரோடு கூட நாம் பழகி இருக்கும்போது இந்த சமாதானம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. परमेश्वर के साथ जब हम जुड़े रहते हैं ये शांति वहाँ पर प्रकट होती है. யோபுல ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. अय्यूब में ऐसा एक शब्द लिखा गया है. 22ஆம் அதிகாரம் अय्यूब का 22वां अध्याय 21ஆம் வசனம். 21वां वचन நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். मैं उससे मेल मिलाप कर तब तुझे शांति मिलेगी और इससे तेरी भलाई होगी. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் தேவனோடு கூட பழகி அவரோடு கூட நாம் சமாதானமாய் இருக்கும்போது அதனால் நமக்கு நன்மை உண்டாகும். अगर हम परमेश्वर से मेल मिलाप रखेंगे तब हमें शांति मिलेगी और परमेश्वर हमें भलाई देगा. புரியுதா உங்களுக்கு? क्या आप समझ रहे हो? ஏன்னா இன்னைக்கு காலையில் எழும்புவதே கர்த்தர் நமக்கு இன்று என்ன பிரச்சனை என்பதை முன்கூட்டி அறிவித்து விடுவார். क्योंकि जब हम सवेरे उठते हैं आज क्या क्या परेशानी आने वाली है वो परमेश्वर जानते हैं. உடனே அதை நமக்கு நமக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார். वो परमेश्वर हमें तुरंत बताते भी हैं. அப்ப நம்முடைய இருதயம் திடப்படுகிறது. तब हमारा हृदय दृढ़ हो जाता है. நம்முடைய இருதயம் பலப்படுகிறது. हमारा हृदय बलवंत हो जाता அந்த है. சவால்களை சந்திக்க ஆயத்தப்படுகிறது. उस परेशानियों का सामना करने के लिए हम ताकतवर बन जाते हैं. உலகம் இப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறது. संसार ऐसा ही है ऐसे हम मान लेते हैं. மனிதர்கள் இப்படித்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. मनुष्य ऐसे ही होते हैं ऐसा हमारा मन मान लेता है. சூழ்நிலைகள் இப்படித்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. परिस्थिति ऐसे ही है ऐसे हम मान लेते हैं. அப்போ அதனால் நமக்கு நன்மை வருகிறது, சமாதானம் வருகிறது. तो इसलिए हमें क्या आता है? भलाई आती है और शांति आती है. நீங்கள் தேவனோடு கூட பழகி நடக்கும்போது अगर आप परमेश्वर के साथ मेल मिलाप रखकर उसके साथ चलेंगे तो ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर हर एक दिन आपको सिखाएगा.
பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களில் 2003ஆம் வருடம் जब ये सेवा जब ये शुरू हुआ था, ஆண்டவர் இதை ஒரு முழு இரவு ஜெபமாய் நடத்த சொன்னார். ये एक फुल नाइट प्रेयर के द्वारा हमने इसे शुरू किया था. அப்போ பாஸ்டர் எட்வின் பிரபாகர் தான், அவர் மூலமாக தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதினால் அவரை முதல் பிரசங்கத்திற்காக நாங்கள் அழைத்திருந்தோம். हमने पास्टर एडविन प्रभाकर के द्वारा ही हमने उद्धार पाया था, तो ये सेवा भी हमने उनके द्वारा ही इसे शुरू किया. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. वो तमिलनाडु में रहते हैं. ஆண்டவர் அவருக்கு ஃபோன் பண்ணுவதற்கு முன்பதாகவே என்னிடத்தில் பேசிவிட்டார். उनको फोन करने के पहले ही परमेश्वर ने मुझसे बातें की. என்னுடைய தாசன் வரமாட்டான், मेरा जो सेवक है वो नहीं आने वाला है. நீ அவனிடத்தில் பேசு, அவன் வரமாட்டேன் என்று சொன்னான். आप तू उससे बात कर, लेकिन वो यहाँ पर नहीं आऊँगा ऐसे वो कहेगा. ஆனால் நீ சொல்லு, நான் உங்களுக்கு டிக்கெட் பிளேன்ல டிக்கெட் எடுத்தாரே வாங்கன்னு சொன்னா வருவோம். लेकिन तू आप ऐसे कहिए कि आप उनके लिए फ्लाइट टिकट बुक करके देंगे तो वो ज़रूर मानेंगे. இது மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ये मेरे मन में ऐसे ही उत्पन्न हो रहा था. நான் ஃபோன் பண்றேன், பாஸ்டர் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் தான் முதல் பிரசங்கம், நீங்கள் வந்துடுங்க. तब मैंने उस पास्टर को फ़ोन किया था और उनको मैंने कहा कि परमेश्वर ने मुझे ऐसा एक दर्शन दिया है, मैं ऐसे एक सेवा को शुरुआत करने वाली हूँ, तो आपके द्वारा हम शुरुआत करना चाहते हैं, तो आप आ जाइए. என்ன கிழமம்மா அப்படின்னு கேட்டாங்க. उन्होंने पूछा था कि वो कौन सा वार है. வெள்ளிக்கிழமை பாஸ்டர். तो मैंने उनसे कहा कि वो शुक्रवार है. அம்மா நான் வெள்ளிக்கிழமை அங்கே வந்துடலாம், तो उन्होंने कहा मैं शुक्रवार तो आ जाऊंगा, ஆனால் அந்த இடத்துல இருந்து திரும்பி நான் ஞாயிற்றுக்கிழமை சபையில் செய்தி கொடுக்கணும், என்னால் வர முடியாது. लेकिन मैं फिर से मुझे इतवार के दिन मेरी सभा में मुझे आराधना चलाना है, तो मैं नहीं शायद नहीं आ पाऊंगा. முடியாதும்மா, வசதிப்படாதே, मुझसे नहीं हो पाएगा ऐसे उन्होंने कहा. ஆவியானவர் எனக்குள் சொல்லுகிறார், पवित्र आत्मा तब मुझसे बात कर रहे हैं, நீங்க சண்டே தான் அங்கே இருக்கணும்னு நீ கேளு. आप संडे ही उस जगह पर रहना है ना, ऐसे आप पूछिए. நான் கேட்குறேன், பாஸ்டர் நீங்கள் சண்டே தான் அங்கே இருக்கணும். मैंने उनसे वैसे ही पूछा कि आपको इतवार के दिन ही आपकी सभा में रहना है ना. ஆமாம்மா. तो उन्होंने हाँ कहा. அப்போ நான் வேணா பிளேனில் டிக்கெட் ரிட்டர்ன் போட்டுருந்தேனே, நீங்கள் வரும்போது ட்ரெயினில் வந்துருங்க, போகும்போது பிளேனில் போயிருக்கேன். तो मैंने उनसे कहा कि आप आते समय ट्रेन में आ जाइए, जाते समय मैं आपको फ्लाइट में टिकट बुक करके देती हूँ. நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். तो उन्होंने कहा कि आप अगर ऐसा करोगे तो मैं जरूर आऊँगा. அவரை தவறாய் சொல்லவில்லை, அவருடைய சூழ்நிலை அது. मैं उनके बारे में बुरा नहीं बोल रही हूँ, मैं उनके परिस्थिति को आपको समझा रही हूँ. ஆனால் அதை புரிந்து கொள்ள திறமை எனக்கு இல்லை. लेकिन उस चीज को समझने के लिए मेरे अंदर ताकत नहीं थी. உங்களுக்கு புரியுதா? आप समझ रहे நான் हो? கூப்பிட்டு பாஸ்டர் வரமாட்டேங்கிறாரேங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. मैंने बुलाया और पास्टर ने मना किया, यही सोच मेरे अंदर चल रहा था. அவருடைய சபையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை இருக்க வேண்டுமே என்கிற எண்ணம் எனக்குள் இல்லை. लेकिन उनके सभा में वो इतवार के दिन उन्हें रहना है, ऐसा सोच मेरे अंदर नहीं आ रहा था. ஆனால் ஆவியானவர் முதலாவதே என்னை பக்குவப்படுத்தி இருந்தபடியால், लेकिन पवित्र आत्मा जो है वो पहले से ही मुझे उन्होंने समझा कर रखा था, इसलिए அப்போ அதை என்ன செய்கிறேன், சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். तो उस जो परिस्थिति को समाधान के रूप से मैंने उसे अपना लिया. இதை ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ये मैं उदाहरण के लिए आपको समझा रही हूँ. நீங்கள் கர்த்தரோடு பழகி இருப்பீர்களானால், जब आप परमेश्वर के साथ सहभागी या मेल मिलाप करते रहोगे तो அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் தேவனோடு கூட நீங்கள் பேசி பேசி அவரோடு கூட நீங்கள் பழகுவீர்களானால், हर एक क्षण हर एक मिनट परमेश्वर के साथ आप बातचीत करते रहेंगे, उसके साथ मेल मिलाप में रहेंगे तो அவர் ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். वो हर एक दिन चलने वाला जो कार्य है वो आपको विस्तार से बताएगा. அது நிமித்தம் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தர், பக்குவப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். इसी निमित्त उस परिस्थिति को अपनाने के लिए परमेश्वर हमारे हृदय को पहले से ही तैयार रखेंगे. அது நாம் நம்முடைய இருதயம் அதை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளும். इस तभी पर उस परिस्थिति को परमेश्वर समाधान के रूप से हम उसे अपना पाएंगे. அதனால் நமக்கு நன்மை வரும். तभी हमें भलाई आएगी. அப்போ தேவனோடு கூட நீங்கள் பழகுவது எவ்வளவு அருமையானது. इसलिए परमेश्वर के साथ मेल मिलाप रखना कितनी बड़ी बात है. அவரோடு கூட நீங்க பழகி அவரோடு கூட
பேசி அவரோடு கூட நேசித்து அவரோடு கூட நீங்கள் நடப்பீர்கள். अगर परमेश्वर के साथ मेल मिलाप रखेंगे, उसके साथ बातें करेंगे और उसके साथ चलते रहेंगे तो ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வோம். तब परमेश्वर के वचन को हम समझ पाएंगे. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டேன். காரணம் என் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். संसार में संकट और क्लेश है, लेकिन फिर भी तू ढाढ़स बांध, मैंने इस संसार को जीत लिया है. அந்த இயேசு ஜெயித்தபடி நானும் ஜெயிப்பேன். यीशु ने जयवंत पाया है, इसलिए मैं भी जयवंत पाऊंगी. ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். परमेश्वर मुझे जय देंगे. அவர் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்தார். அதே வல்லமை எனக்கு தருவார். वो मृत्यु पाए फिर भी आज वो जीवित है, वही सामर्थ वो आज मुझे भी देंगे. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு சமாதானத்தை हर एक दिन परमेश्वर मुझे शांति को देंगे. அடுத்து நம்ம இந்த நாட்களிலே நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். நாம் அதை யூடியூப்ல பார்க்கிறோம். हम इन दिनों में इजराइल के बारे में सुनकर आ रहे हैं और उसके बारे में यूट्यूब में भी हम देख रहे हैं. அதை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் பதறுகிறது. उसे देखते समय हमारा हृदय बहुत ही तड़पता है. அதை பார்க்கும்போது நாம் வேதனை அடைகிறோம். उसे देखते समय हम वेदना होते ஆனால் हैं. இதையெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து முன்பதாகவே இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். लेकिन ये सब कार्य परमेश्वर पहले से ही परमेश्वर पवित्र शास्त्र पर लिखा गया है. மத்தேயு 24 அதிகாரம் मत्ती का 24वां अध्याय 3 வசனத்திலே சீஷர்கள் கேட்கிறார்கள் இயேசுவினிடத்தில். तीसरे वचन में यीशु मसीह के पास शिष्य लोग पूछते हैं. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். मैं आपके लिए पढ़ती மத்தேயு हूँ. 24:3. मत्ती 24वां अध्याय 3वां वचन. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். और जब वह जैतून पहाड़ पर बैठा था तो चेलों से अलग उसके पास आकर कहा, हमसे कह कि ये बातें कब होगी और तेरे आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? परमेश्वर से शिष्य लोग कहते हैं कि आप कब इस जगत पर आओगे और उसका चिन्ह क्या है वो हमें बताइए. இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம்? इस जगत का जो अंत होने वाला है उसका चिन्ह हमें बताइए. 4வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், 4थे वचन में यीशु उन्हें उत्तर देते हैं, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். तो सावधान रहिए कि तुम में से कोई भी भरमाने न पाए. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, बगल में रहने वाले को देखकर बोलिए, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். कोई भी तुम्हें भरमाने नहीं, ऐसे तुम सावधान रहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே சொல்லிட்டாரு. परमेश्वर ने ही कहा है. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है. 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 5वें वचन में परमेश्वर कहते हैं, ஏனெனில் क्योंकि அநேகர் வந்து बहुत से ऐसे होंगे இயேசு என்னும் என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு मेरे यीशु मसीह का जो नाम है वो मेरे ऊपर लेकर நானே கிறிஸ்து என்று சொல்லி मैं ही मसीह हूँ ऐसे कहेंगे அநேகரை வஞ்சிப்பார்கள். और बहुत सारे लोगों को वो भरमाएंगे. எல்லாரும் சேர்ந்ததை வாசிக்கலாமா? क्या सभी लोग मिलकर हम 5वें वचन को पढ़ेंगे? 24:5. 24वां अध्याय 5वां वचन. ஏனெனில் क्योंकि அநேகர் வந்து बहुत से ऐसे होंगे என் நாமத்தை தரித்துக் जो கொண்டு मेरे नाम से आकर कहेंगे நானே கிறிஸ்து என்று சொல்லி कि मैं मसीह हूँ அநேகரை வஞ்சிப்பார்கள். और बहुतों को भरमाएंगे. இந்த நாட்கள்ல அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள், आजकल के दिनों में बहुत ही जो है वो बुरे दीर्घदर्शी भविष्यवाणी இந்த நாட்கள்ல அநேகர் பாத்தீங்கன்னா கள்ள உபதேசங்கள், आजकल अगर देखेंगे तो झूठे जो है सुसमाचार बताने वाले அநேக கள்ள கிறிஸ்துக்கள், और जो है झूठे मसीह लोग हैं. எல்லாரும் சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன், நான் सभी लोग கிறிஸ்தவன். कहेंगे कि मैं मसीह हूँ, मैं मसीह हूँ. எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? लेकिन आप उसे कैसे पहचान पाएंगे? எப்படி கண்டுபிடிப்பீங்க? कैसे पहचान पाएंगे? அவர்களுடைய கனிகளை வைத்து கண்டுபிடிப்பீங்க. उनके जो फल है उससे आपको पहचान में आएगा. அவர்களுடைய கனிகளை பார்த்து நாம் கண்டுபிடிப்போம். उनके फल को देखकर हम पहचान நல்ல पाएंगे கிறிஸ்துவா நல்ல கிறிஸ்துவா. झूठे मसीहा है कि वो सच्चे मसीहा है. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், छठे वचन में परमेश्वर कहते हैं, யுத்தங்களையும் लड़ाइयों को யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். लड़ाइयों के चर्चाओं को तुम सुनोगे, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். घबराना नहीं.
இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ये सब होने वाला है, ஆனாலும் முடிவு உடனே வராது. लेकिन अंत जल्दी नहीं आएगा। ஆனாலும் முடிவு உடனே வராது. लेकिन अंत का समय जल्दी नहीं आएगा। உங்களுக்கு புரியுதா? आप समझ रहे हो? முடிவு உடனே உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, இஸ்ரவேல்ல பிரச்சனை நடக்குது, முடிவு வந்துட்டு. अंत जल्दी नहीं आएगा। ऐसा नहीं हमें सोचना है कि इजराइल में परेशानियां हो रहा है तो जगत का अंत हो जाएगा। யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், लड़ाइयों की चर्चाओं को आप सुनोगे, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். लेकिन आप घबराना नहीं, बल्कि आप யாரும் सतर्क रहना। கலங்காதீர்கள். कोई कभी भी घबराना नहीं, ஏன்னா எச்சரிக்கையா இருக்கணும், கலக்கத்துக்கு விலகி இருக்கணும். सतर्क रहना है। இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ये सब होने वाला है, ஆனாலும் முடிவு உடனே வராது. लेकिन फिर भी अंत जल्दी नहीं आएगा। ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், लोगों के विरुद्ध लोग उत्पन्न होंगे, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், राज्य के विरुद्ध पे राज्य उत्पन्न होगा, பஞ்சங்கள் உண்டாகும், अकाल होगा, கொள்ளை நோய்கள் உண்டாகும், महामारी होगी, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். और जो है अर्थक्वेक बहुत सारे लोगों में जगह पे होगा। இவைகள் எல்லாம் ये सब 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ये எல்லாரும் सब வாசிங்க. 8वें वचन में कहा गया है, இவைகள் எல்லாம் ये सब बातें ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமா, என்னதுக்கு ஆரம்பமா? ये सब किसका आरंभ है? வேதனைகளுக்கு ஆரம்பம். हमारे पीड़ाओं का आरंभ है। கொரோனா வந்தது எல்லாத்துக்கும் நினைவு இருக்கா? कोरोना आया था, क्या आप लोग को याद है? யூடியூப் திறந்து பார்த்தா நிறைய அவர் என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. अगर आप YouTube को खोलकर देखेंगे तो बहुत सारे लोग बहुत तरह तरह का प्रचार को कर रहे थे। அக்கம் பக்கத்து கதவை திறந்து யார் முகத்தையும் பார்க்க முடியாது. आजू बाजू बगल वाले अपने दरवाजे को खोलकर किसी के भी मुंह को हम नहीं देख पा रहे थे, யாரோடையும் பேச முடியல. कोई भी किसी से बात नहीं कर पा रहे थे। ஆண்டவருடைய மகா பெரிய இறக்கம் நமக்கு ஜூம் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. परमेश्वर का इतना बड़ा कृपा था कि हम जूम मीटिंग में हमारे प्रार्थनाओं को चला रहे थे। ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே முடிவு வந்துட்டுதா? मैंने परमेश्वर से कहा, हे परमेश्वर, क्या जगत का अंत होने वाला है क्या? ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. तू चिंता नहीं होना, बल्कि सतर्क रहना, காரணம் இது ஆரம்பம் தான். क्योंकि यही आरंभ है। உடனே நான் இந்த வசனம் வந்தோடனே தேடி பார்க்குறேன், இந்த வசனம் எங்க இருக்கு, தேடுங்க. जब ये मेरे मन में आया तो मैं बहुत ही उस वचन को ढूंढने लगी कि ये वचन कहाँ पर है। எங்க இருக்கு ஆண்டவரே இந்த வசனம்? मैंने पूछा, कहाँ है परमेश्वर ये वचन? தேடி பிடிச்சு வாசிச்சா ढूंढ कर तब मैं पढ़ने लगी तो கொரோனான்னு எழுதல, वहाँ पर कोरोना नहीं लिखा गया, கொள்ளை நோய்கள் பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. महामारियां ऐसे लिखा गया है, பன்மையில்னா என்னது? அதிகமான. बहुत ही अधिक रीति से நம்ம இப்ப என்னதான் பார்த்திருக்கிறோம்? महामारियां। நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? हमने क्या देखा है? ஒரே ஒரு நோயை பார்த்திருக்கிறோம். सिर्फ एक ही एक बीमारी को देखा है। எங்களோட வயசு மூத்தவங்க, எங்க வயசுக்காரங்களும் சொல்லுவோம், என் வாழ்க்கையில இப்படி பார்த்ததே இல்லையேன்னு சொல்லுவோம். मेरे उम्र के लोग और मुझसे बुजुर्ग लोग जो है, उन्होंने ऐसा भी कहा है कि मैंने कभी मेरी जिंदगी में ऐसी बीमारी को नहीं देखा है। தமிழ்ல சொல்லுவாங்க, तमिल में ऐसे कहते हैं, கலிகாலம் முத்தி போச்சு ஐயா, परेशानियों का दिन है वो बहुत हो गया, கலிகாலம் வந்துடுச்சு, कलयुग आ चुका है, ஐயோ முடிவு வந்துடுச்சு உலகத்துக்கு. अरे अंत होने वाला है जगत என் का। வாழ்நாள்ல நான் கேட்டது இல்ல, பார்த்தது இல்ல. मेरे पूरे जीवन में इसके बारे में सुना नहीं है कभी। நம்ம அப்படி நம்முடைய அனுபவம், हमारा ये अनुभव है। அனுபவம் இங்க செல்லாது. இங்க பார்த்தா சொல்லுதார் ஆண்டவர், ஒரு நோயை தான் பார்த்திருக்கா, இனிமேல் நோய்கள் வரும். परमेश्वर हमें देखकर कहता है कि तूने सिर्फ एक महामारी को देखा है, लेकिन और महामारियां आएंगी। பயமா இருக்கா? क्या आप लोग डर रहे हो? நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. हमारे लिए एक सुसमाचार होगा, நமக்கென்று ஒரு நற்செய்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். हमारे लिए एक सुसमाचार परमेश्वर எல்லாரும் रखे हैं। எடுத்துக்கொள்ளலாமா? நீதிமொழிகள் सभी लोग निकाल लेंगे नीति वचन में। எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீதிமொழிகள் नीति वचन में 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 18वां अध्याय के 10वें वचन में हम पढ़ेंगे। வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. मैं पढ़ रही हूँ। கர்த்தரின் நாமம் வளர்த்த துருகம், यहोवा का नाम दृढ़ गढ़ है, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். धर्मी उससे भाग कर
चुप जाएगा। எங்க இருப்பானா? कहाँ रहेगा? இயேசுவின் நாமத்திற்குள் இருப்பான். यीशु के नाम के अंदर चुप கர்த்தரின் जाएगा। நாமத்திற்குள் இருப்பான். परमेश्वर के नाम के अंदर चुप நான் जाएगा। வெளியே போக மாட்டேன், मैं बाहर नहीं जाऊंगी, இயேசுவின் நாமத்திற்குள் வருவேன். मैं लेकिन यीशु के नाम के अंदर आ जाऊंगी। பிரச்சனையை பார்த்து வெளியே போக மாட்டேன், परेशानियों को देखकर मैं बाहर नहीं भागूंगी, பிரச்சனையை பார்த்து இயேசுவுக்குள்ள வருவேன். परेशानियों को देखकर मैं यीशु के अंदर आ நீங்க जाऊंगी। இயேசுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ, जितना समय आप यीशु के अंदर रहते உங்க हो, வாழ்நாள் இயேசுவுக்குள் இருக்குமானால் आपका अगर जीवन जो है, आपका जो दिन है वो यीशु के अंदर होगा तो இது உங்களை ஒண்ணும் செய்யும். वो आपको कुछ नहीं करेगा। கொரோனா யாருக்கெல்லாம் வந்துச்சு? கை வச்சுங்க. कोरोना किस किस को आया था? हाथ उठाइए। எல்லாத்துக்கும் வந்துச்சு. सभी को आया था, டச் பண்ணிட்டு போயிடுச்சு. हमें छू कर चला गया। சிலருக்கு கொஞ்சமா வந்துச்சு, किन लोगों को बहुत थोड़ा सा आया, மரண படுக்கை போட்டது. किन लोगों को मृत्यु के बिस्तर में लिटा दिया। ஆனா நம்ம தேவ இரக்கம் இருந்தபடிதான் लेकिन परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर था, इसलिए நாமும் உயிரோடு இருக்கிறோம். हम आज भी जिंदा है। நம்ம அதனால நினைக்க கூடாது நம்ம பெரிய நீதிமான்கள். हम इसलिए हमें ऐसा नहीं सोचना है कि हम बहुत बड़े धर्मी हैं। தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், उसके शिष्य को देखकर यीशु ने कहा, அங்க अத்தனை பேர் செத்துட்டா, இங்க எத்தனை பேர் செத்துட்டா, நான் நீதிமான் நினைக்காது. वहाँ उतने लोग मर गए, यहाँ इतने लोग मर गए, इसलिए मैं बहुत बड़ा ஆண்டவருடைய இரக்கம் என் மேல் இருக்கிறபடியினால், परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर है, इसलिए நான் தேவனுக்குள் இருக்கிறபடியினால், मैं यीशु के अंदर छिपा हूँ। इस कारण ஆயுசுனால நீட்டி கொடுத்திருக்கிறேன். हमारे आयु को परमेश्वर बढ़ा कर देते हैं। நீட்டி கொடுத்துட்டாருன்னு அப்படியே போரை மூடிட்டு தூங்கிடக்கூடாது. बढ़ा कर दिया है, इसलिए चादर ओढ़कर हमें सोना नहीं है। நீட்டி கொடுத்துட்டாருன்னு இருக்கிற காசை அப்படியே நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்க கூடாது. बढ़ा कर दिया है, इसलिए हमारे पैसे को उड़ाकर हमें एंजॉय नहीं करना है। நீட்டி எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? क्यों बढ़ा कर दिया है? ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று, परमेश्वर के नाम के महिमा के தேவனுடைய लिए। ராஜ்யத்திற்கு நீ என்ன செய்கிறாய் என்கிற கேள்வி. परमेश्वर के राज्य के लिए तू क्या करता है, ये நான் அடிக்கடி प्रश्न சொல்கிற है। ஒரு வார்த்தை உண்டு, திருடன் கடைசி நேரத்திலே அவன் மரித்தான். एक जो चोर है वो आखिरी समय पे उसने मृत्यु को पाया। மரிக்கும் போது அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. मृत्यु के समय में भी यीशु मसीह के द्वारा सुसमाचार बताया गया। கண்ணீரோடு கூட அவன் சொன்னான், आंसुओं के साथ उसने कहा, ஐயோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், अगर एक 4 दिन के पहले अगर ये सुसमाचार मेरे कानों में आता तो 4 பேரையாவது நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். मैं 4 जन को तो ये सुसमाचार को मैं बता देता। சாகும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். लेकिन मैं मृत्यु के बिस्तर में परमेश्वर के सुसमाचार को सुन रहा हूँ। கையோடு என் ரட்சகரை நான் எப்படி பார்ப்பேன்? मैं यीशु मसीह को खाली हाथ देखने जा रहा हूँ। ஆண்டவருக்கு நீங்க என்ன ஆப்பிள் பழமோ மாம்பழமோ வாங்கிட்டு போக முடியும்? यीशु को देखने जाते समय क्या आप यीशु को एप्पल और मैंगो लेकर जाएंगे? ஆத்தும கனிகளை கொண்டு போகணும்னு விரும்புறார். प्राणों को लेकर जाना ऐसा परमेश्वर चाहते हैं। உன்னத பாட்டுல அழகா எழுதி இருக்கிறான் சாலமோன். श्रेष्ठ गीत में सुलेमान बहुत अच्छे तरह से लिखा है, வாசிக்கலாமா? पढ़ेंगे। 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 4ஆம் வசனம். 4था वचन, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். मुझे खींच ले, हम तेरे पीछे दौड़ के आएंगे। அப்போது உள்ளது. என்ன சொல்றான்? क्या कहा है? யாரை இழுத்துக் கொள்ளணும்? किसे खींचना है? என்ன இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. मुझे खींचिए परमेश्वर। நான் மட்டும் வருவேன்னு எழுதியிருக்கா? क्या सिर्फ मैं आऊंगा ऐसे लिखा है? அங்கேயும் பன்மையில தான் எழுதியிருக்கிறது. वहाँ भी उन्होंने अनेक वचन में लिखा है, ஓடி வருவோம். दौड़ कर आएंगे। நான் தனியா வர மாட்டேன். मैं अकेले नहीं என்னுடைய आऊंगी, மனைவி பிள்ளைகளோடு கணவன் பிள்ளைகளோடு வருவேன். मैं अपने पति को मेरे बच्चों को साथ लेकर நான் आऊंगी। இருக்கிற ஏரியாவின் ஜனங்களை கொண்டு வருவேன். मैं जिस जगह पर रहती हूँ उस लोगों को लेकर என் आऊंगी। தேசத்தின் ஜனங்களை கொண்டு வருவேன். मेरे देश के लोगों को हम लेकर என்னை आएंगे। இழுத்துக் கொள்ளும் ஆண்டவர். मुझे खींच ले परमेश्वर, ஓடி வருவோம். हम दौड़ कर आएंगे। இதெல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கிறாரு? ये सब क्यों कहा गया है? உலகத்துல உபத்திரம் உண்டு. संसार में क्लेश है, परेशानी है। நம்முடைய பாத்தீங்கன்னா நம்முடைய தாங்கக்கூடிய சக்திக்கு தந்தாப்புல சிலருக்கு பணத்துல பிரச்சனை, சிலருக்கு சரீரத்துல பிரச்சனை, சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனை. हम जितना सह सकते हैं उतना परेशानी परमेश्वर हमें मिलता है। किसी किसी को पैसे का जो परेशानी होता है, किसी किसी को परिवार के रीति से, और कोई लोगों को बीमारियों के रूप से परेशानी होती है। ஆனால் அவைகள் நம்மை ஜெயம் கொள்ளாது. लेकिन वो हमें नहीं जीतेंगे, நாம் அவைகளை ஜெயிப்போம். बल्कि हम उस पर जयवंत पाएंगे। வெற்றியோடு கூட நாம் நடப்போம். हम जयवंत बनकर चलेंगे, காரணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். कारण परमेश्वर हमारे साथ है। எந்த காரியங்களும் எந்த பிரச்சனைகளும் இயேசுவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. कोई भी परेशानी, कोई भी संकट यीशु से मुझे अलग नहीं
कर सकता। நான் இயேசுவோடு கூட நடப்பேன். मैं यीशु के साथ चलूंगी। இயேசுவை கொண்டு பலத்த காரியம் செய்ய கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். यीशु को लेकर बड़े-बड़े कामों को करने के लिए परमेश्वर ने मुझे நான் बुलाया है। ஆண்டவரோடு கூட பழகி சமாதானமாய் இருப்பேன். मैं परमेश्वर के साथ मेल मिलाप रखकर शांति से रहूंगी। கர்த்தர் என்னை கொண்டு பலத்த காரியம் செய்வார். परमेश्वर मुझे लेकर बड़े कामों को करेंगे। நாம் இந்த ஒரு அறிவோடு கூட இருப்போமானால் अगर ये एक बुद्धि के साथ अगर हम रहेंगे तो நம்மை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறார். हमें परमेश्वर पूरे शांति से हमारी रक्षा करता எந்த है। இடத்துல எந்த பிரச்சனை, எந்த கொள்ளை நோய், எந்த பூமி எதிர்ச்சி, எந்த யுத்தம் வந்தாலும் நம்மை அது பாதிக்காது. किसी जगह पर कोई भी महामारियां हो या कोई भी युद्ध चलता हो, लेकिन परमेश्वर हमारी रक्षा करता ஆனால் है, நம்மே விழுந்த கடமை क्योंकि ये हमारे ऊपर दिया गया एक जिम्मेदारी है। 122ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 122वां भजन संगीता में लिखा गया है कि इजराइल के लिए आप प्रार्थना कीजिए। 122:6 சொல்லப்பட்டிருக்கு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 122वां अध्याय 6वां वचन में हम पढ़ेंगे, यरूशलेम की शांति के वरदान को मांगो। ஆண்டவர் அந்த இடத்துல பின்பகுதியில எருசலேமை பார்த்து சொல்கிறார், उसमें और एक सेंटेंस में लिखा गया है, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். तेरे प्रेमी कुशल से रहे। அந்த ஒரே வசனத்துல उस एक ही वचन में நமக்கும் அதுல செய்தி இருக்கு, हमारे लिए भी वहाँ पर एक संदेश है எருசலேமுக்கும் செய்தி இருக்கு. और यरूशलेम के लोगों के लिए भी संदेश நம்மை है। பார்த்து சொல்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். यहाँ इस वचन पर यरूशलेम को परमेश्वर हमें देखकर कहते हैं कि यरूशलेम की शांति के लिए प्रार्थना कर। எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், और यरूशलेम को देखकर परमेश्वर कहते हैं, உன்னை நேசித்து உனக்காய் ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். और तेरे लिए जो प्रार्थना करते हैं उनके लिए तू कुशल से रह। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இது எல்லாம் பார்த்து நாம் பயப்பட வேண்டாம், ஆனால் நாம் எருசலேமுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ये सब देखकर हमें डरना नहीं है, बल्कि इसके लिए हमें प्रार्थना करना है। சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். हमारे जो परिस्थिति है, आसपास की परिस्थितियों को देखकर हमें प्रार्थना करना அக்கம் है। பக்கத்துல இருக்காய் ஜெபிக்க வேண்டும். हमारे आस पड़ोसियों के लिए हम प्रार्थना करना है। ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்க வேண்டும். हमारे जो परिवार के लोग हैं, रिश्तेदार है, वो उद्धार पाने के लिए हमें நம்முடைய प्रार्थना தேசத்திலே करना ஒரு है। ரட்சிப்பு வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். हमारे देश में एक उद्धार आना है, ऐसे हमें प्रार्थना करना है। கர்த்தர் நம்மையும் பாதுகாத்துக் கொள்வார், நம்முடைய ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். परमेश्वर हमें भी रक्षा करेंगे और हमारे लोगों को भी रक्षा करेंगे। கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर आपको शांति को देते हैं। கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியம் செய்கிறார். परमेश्वर आपको लेकर बड़े बड़े कामों को करने वाले கர்த்தர் हैं। நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर हमारे साथ है, इसलिए उसके नाम के निमित्त हमारे द्वारा परमेश्वर शांति को देते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की